ஹலோ யூவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயலெக்ட்ரிக் மெட்டீரியலில் போலரைசேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் போலரைசேஷன் வந்து டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குது. ஜென்ரலாக போலரைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டர் ஆக்குறது. ஓகேங்களா? ஆர்டர் ஆக்குறது தட் மீன்ஸ் அலைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு ஃபீல்டை கொடுத்து நம்ம அலைன் பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு போலரைசேஷன். ஓகே. ஸோ இங்கே டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் போலரைசேஷன் இருக்குது. என்னென்ன போலரைசேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு எலக்ட்ரானிக் போலரைசேஷன், அயானிக் போலரைசேஷன், அப்புறம் ஓரியன்டேஷன் போலரைசேஷன், அப்புறம் ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். ஓகே, இந்த 4 டைப்ஸ் ஆஃப் போலரைசேஷன் இருக்குது. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் போலரைசேஷன் இந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியல். ஓகே, டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இட் இஸ் நத்திங் பட் ஏ இன்சுலேட்டர். ஓகே, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு பக்கம் போய் நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம் போய் நமக்கு என்ன பண்ணால் ஒரு டைபோல்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ டைபோல்னா என்னன்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதுக்கு பேர் தான் நமக்கு டைபோல்ஸ். அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி ஒரு எனர்ஜி கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மெட்டீரியல் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு டைபோல் கிரியேட் பண்ணுறனாவே அதுக்கு பேர் என்னன்னா டை எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஓகே, அப்போ எல்லா இன்சுலேட்டருமே நம்ம என்ன பண்ணாது நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்காது. ஆனால் டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் இட்ஸ் டெஃபினெட்லி ஷுட் பி ஏ இன்சுலேட்டராக இருக்கும். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, இதோட கண்டினியூட்டி தான், அதோட கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் போலரைசேஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கு ஒரு எலக்ட்ரானிக் போலரைசேஷன் மட்டும் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானிக் போலரைசேஷன் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, போலரைசேஷன் என்ன அர்த்தம் நமக்கு அலைன் பண்ணுறது. ஓகே, என்ன அலைன் பண்ணுறதுனா நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, சார்ஜஸ்லாம் ஆர்டர் பண்ணுறது பேர் தான் ஜென்ரலாக போலரைசேஷன். இங்கே எலக்ட்ரானிக் போலரைசேஷன் என்னன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். எதுக்குன்னா நமக்கு ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜையும் நெகட்டிவ் சார்ஜையும் ஒரு பக்கம் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஓகே, செப்பரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டைபோல்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அந்த ப்ராசஸ் பேர் தான் நமக்கு என்னென்னா போலரைசேஷன். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் போலரைசேஷன் நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எழுதி வச்சிருக்கேன், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கவே நம்ம எழுதி போடலாம். ஆனால் வீடியோட டைமிங் அதிகமானாவே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணுறாங்க. ஓகே, இது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் வீடியோ டைமிங். இப்போ நானே இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா டைம் ரொம்ப அதிகமான நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த டைமை குறைக்கிறதுக்கு தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. ஸோ நானும் அதே தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இட்டுனா இந்த இடத்துல எலக்ட்ரானிக் போலரைசேஷன் அர்த்தம். ஓகே, எலக்ட்ரானிக் போலரைசேஷன் இட் இஸ் டியூ டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, இந்த மாதிரி ஆட்டம் லெவலில் நம்ம இறங்கி படிக்கிறனால என்ன சொல்கிறோம், எலக்ட்ரானிக் போலரைசேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆட்டம் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டுமே என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அலைன் ஆகும். ஓகே, ஸோ எலக்ட்ரானில் ஒரு பக்கம் போகும், பாசிட்டிவ் சார்ஜில் ஒரு பக்கம் வரும். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த வார்த்தை தான் முக்கியம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கிற நியூக்ளியஸையும் எலக்ட்ரானையும் நம்ம என்ன பண்ணுறோம் செப்பரேட் பண்ணி ஒரு டைபோல் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் நமக்கு எலக்ட்ரானிக் போலரைசேஷன். ஸோ இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட். ஸோ இட் இஸ் டியூ டு த அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ தட் ஒன்லி வி கேன் கால் அஸ் இன்டியூஸ்னா ட்ரிகர் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட். மியூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அந்த டைபோல் மூமெண்ட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னா நம்ம அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷன் எடுக்க நம்ம என்ன பண்ணோம், ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஓகே, அந்த கான்ஸ்டன்ட் தான் நமக்கு எலக்ட்ரானிக் போலரைசபிலிட்டி. ஓகே, ஹவ் ஏ மெட்டீரியல் which is get easily polarized by the application of electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு போலரைஸ் ஆகுது. ஓகே, போலரைஸ் ஆகுதுங்கிறது ஒன் ஆஃப் த வெர்ப். ஓகே, எந்த அளவுக்கு போலரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ தட் மியூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இ, ஆல்ஃபா இ இன்ட்டு இ. ஓகே, ஆல்ஃபா இ சஃபிக்ஸ் இ போடுறோம்னா எலக்ட்ரானிக் போலரைசபிலிட்டி நம்ம ஆல்ஃபா இன்னு போடுறோம். இன்ட்டு அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, கேபிட்டல் இன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஆல்ஃபா இங்கிறது எலக்ட்ரானிக் போலரைசேஷன். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ பண்ணுறோம் வி கேன் கன்சிடர். இதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த ஆட்டம் நமக்கு என்ன இருக்கணும், ஜென்ரலாக சென்டரில் நமக்கு என்ன இருக்கணும், நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி நமக்கு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே எலக்ட்ரான் ஆட்டம் பற்றி படிக்கும்போது வி கேன் கன்சிடர் ஏ ஃபுட்பால் கிரவுண்டு. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த கிரவுண்டில் நம்ம சென்டரில் போய் ஒரு ஃபுட்பாலை வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த ஃபுட்பால் தான் இப்போ நியூக்ளியஸ். ஓகே, எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா அந்த கிரவுண்டில் அப்படி சுற்றிட்டு இருக்கு. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னு. ஓகே, இந்த உலகத்தில் ஃப்ரீ ஸ்பேஸ் தான் ரொம்ப அதிகம் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் சென்டரில் வச்சிருக்க ஃபுட்பால், ஒரு சின்ன ஃபுட்பால் தான் நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ் பாருங்கள் எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும், நமக்கு சுற்றிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ கன்சிடர் ஆட்டம், அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்சிடர் ஆட்டம். ஓகே, வீ கேன் கன்சிடர் ஆட்டம் ஆஃப் த டயல்ட்ரிக். ஒரு டயல்ட்ரிக் மெட்டீரியலில் ஒரு ஆட்டத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் ZE. ஓகே, அதோட நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கிற சார்ஜோட
சார்ஜ் என்னன்னா இஜெட்டுங்கிறது நமக்கு என்னது அட்டாமிக் நம்பர்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கு அட்டாமிக் நம்பர். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கு என்ன இருக்கும், ப்ரோட்டான்ஸ் உள்ள இருக்கும். நியூட்ரான்ஸ் நம்பர்ஸ் என்ன ஆகும்னா பேஸ்ட் ஆன் ஐசோடோப்ஸை பற்றி நமக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இஜெட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், ஈங்கிறது சார்ஜ். ஸோ ப்ளஸ் எதுக்கு போகிறோம் அப்படியே நியூக்ளியஸ் அப்படிங்கிறனால ப்ளஸ் போடுறோம். ஸோ ப்ளஸ் இஜெட்இ அட் சென்டர் ஆஃப் த ஆட்டம். ஓகே, அட் சென்டர் இஜெட்டுங்கிறது நமக்கு அட்டாமிக் நம்பர். எலக்ட்ரான்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி, அந்த நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா யூனிஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் கிளவுட் மாதிரி, அதுக்கு பேர் தான் நமக்கு எலக்ட்ரான் கிளவுட். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ த ஆட்டம் ஆஃப் ரேடியஸ் ஆர். இப்போ இதோட ரேடியஸ் என்ன நமக்கு ஆர். இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் நமக்கு ஆர் டிஸ்டன்ஸில் ஆர் ரேடியஸில் எல்லா எலக்ட்ரானும் என்ன பண்ணோம்னா யூனிஃபார்மாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகே, இதுக்கு பேர் நமக்கு எலக்ட்ரான் கிளவுடுன்னு சொல்லுவோம். சென்டரில் இருக்கிற பேர் நியூக்ளியஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஓகே, எப்போவுமே என்னென்னா நமக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜோட நியூக்ளியஸோட சென்டரும் எலக்ட்ரான் கிளவுடோட சென்டரும் ஒரே பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்னா டைபோல் ஃபார்ம் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதோட சென்டரையும் நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும். ஸோ தட் ஒன்லி வி ஆர் கோயிங் டு அப்ளை த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எலக்ட்ரான் கிளவுடோட நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, அது நமக்கு பின்னாடி தேவைப்படும். அதனால் நம்ம அடுத்து நம்ம இதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை அப்படியே பார்த்து வச்சுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சரிங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு இந்த இடத்துல பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரான் குளோடோட டென்சிட்டி நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் பிஃபோர் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ தட் நெகட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, அந்த எலக்ட்ரான் குளோடோட டென்சிட்டி நமக்கு பேசிக் ஃபார்முலா என்னது, மாஸ் பை வால்யூம். ஓகே, அதுதான் நமக்கு இங்கே டென்சிட்டி ஜென்ரலாக. ஸோ இங்கே மாஸுங்கிறது என்னன்னா நமக்கு டோட்டல் சார்ஜஸ் ஓவர் வால்யூம். ஓகே, அப்போ டோட்டல் நெகட்டிவ் சார்ஜஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் ஓவர் வால்யூம் ஆஃப் த ஆட்டம். ஓகேங்களா? ஸோ தட் டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஏன் போடுறோம்னா நமக்கு எலக்ட்ரான், அப்புறம் அதோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு தெரியாது. ஓகேங்களா? 100னா 100, 50னா 50, 22னா 22, அப்புறம் சார்ஜ் இ. இதுதான் நமக்கு என்ன இந்த இடத்துல இன்டெரக்டாக மாஸ்னு அர்த்தம். ஓகே, மாஸ் பை வால்யூம். ஓகே, ஸோ வால்யூம் என்னது நமக்கு 4/3 r3. அதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே கேபிட்டல் ஆருங்கிறது நமக்கு என்னது அதோட ரேடியஸ். ஓகேங்களா? நியூக்ளியஸ் இருந்து அந்த எலக்ட்ரான் கிளவுடோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். அதனால 4/3 இப்போ இந்த 3 என்ன நமக்கு மேலே போயிடும். ஓகே, ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு -3 ZE/4 4/r3. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அந்த எலக்ட்ரான் கிளவுடெல்லாம் ஒரு பக்கம் போயிடும், நியூக்ளியஸ் ஒரு பக்கம் வந்துடும். ஓகே, ஒரு பக்கம் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டைபோலை நமக்கு கிரியேட் பண்ணிடும். ஓகே, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் போலரைசேஷன். சரிங்களா? ஸோ அதோடைய ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் இந்த பக்கம் வரப்பத்தி போட்டிருக்கலாம். இதுதான் நமக்கு. ஸோ தட் when the electric field is applied there are two phenomena has occurred. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னன்னா அந்த ஆட்டம்ல ரெண்டு ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ், இன்னொன்று நமக்கு கூலும் ஃபோர்ஸ். ஓகே, லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி ஏ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ அது என்ன பண்ணுன்னா நமக்கு எலக்ட்ரான் கிளவுடையும் நியூக்ளியஸும் செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? பிரிக்கிறதுக்கு. அதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸுங்கிறது சயின்டிஸ்ட் நேம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இஎம்டியில் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் பேர். ஸோ தட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இட் இஸ் நத்திங் பட் ஏ combination of electric force and magnetic force. So that force exerted on the electron by the electric field and magnetic field. ஓகேங்களா? ஒரு எலக்ட்ரான் மேலே அப்ளை பண்ணுற எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் அது மேலே ஆக்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதுறது தான் நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா இட் இஸ் செப்பரேட்டட் த நியூக்ளியஸ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் கிளவுட். ஓகே, அதே மாதிரி கூலும் ஃபோர்ஸ்னா இட் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் கிளவுட். ரெண்டு ஃபோர்ஸும் நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு என்னன்னா டைபோல் ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே மெயினான கான்செப்ட் ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் த அப்ளைட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா எலக்ட்ரான் கிளவுடு ஒரு பக்கம் போயிடும், நியூக்ளியஸ் ஒரு பக்கம் வந்துடும். ஓகேங்களா? அந்த செப்பரேட் பண்ணதில் அதுக்கு பேர் தான் நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ். செப்பரேட் பண்ணால் அப்படியே செப்பரேட் ஆகிட்டு போயிடக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு டைபோல்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் ரெண்டு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் நமக்கு டைபோல். அந்த மாதிரி டைபோல் ஃபார்ம் ஆனால் தான் அதுக்கு பேர் போலரைசேஷன். ஓகேங்களா? ஸோ FL is nothing but separated
தென் எஃப்எல் என்ன பண்ணும் அப்படின்னா எஃப்எல் இஸ் கிரியேட்டட் ஆர் யூஸ்டு டு செப்பரேட் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் கிளவுட். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ எப்போவுமே என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டயல்டிக் மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன பண்ணணும்னா ஃபீல்டு டைரக்ஷன்லேயே போகும். நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணணும், அதாவது எலக்ட்ரான்ஸ் என்ன ஃபீல்டுக்கு எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் நியூக்ளியஸ் ஓகேங்களா மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபீல்டு டைரக்ஷன் அண்ட் எலக்ட்ரான் கிளவுட் மூவ்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு த அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நியூக்ளியஸ்லாம் ஒரு பக்கம் வந்துடும், எலக்ட்ரான் கிளவுட்லாம் ஒரு பக்கம் போயிடும். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான் கிளவுட்னா நியூக்ளியஸ் ஃபீல்டு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகும், நியூக்ளியஸ்லாம் ஃபீல்டு டைரக்ஷன்லேயும் மூவ் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு டைபோல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான் கிளவுட் அண்ட் நியூக்ளியஸ் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கூலும் ஃபோர்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம், லாரன்ஸ் ஃபோர்ஸையும் கூலும் ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபைனலாக அந்த போலரைசபிலிட்டி நம்ம என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட். இதை அப்படியே எழுதி வச்சுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன ரெண்டு ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகுது, ஒன்று லாரன்ஸ் ஃபோர்ஸ், இன்னொன்று கூலும் ஃபோர்ஸ். அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் லீட்ஸ் டு ஃபார்ம் எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் இன் an atom by the application of electric field so that Lorentz force FL. ஓகே, Fனா ஃபோர்ஸ், Lனா லாரன்ஸ். ஓகே, FL லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, பேசிக் ஃபார்முலா என்னன்னா நமக்கு இங்கே இருக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் FL is equal to Q into E plus V cross B. ஓகேங்களா? V cross B இந்த இடத்துல வரும். Vனா நமக்கு velocity of the electron after application of magnetic field. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டேர்முங்கிறது கிடையாது, ஒன்லி ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம FL is equal to Q into E அதை மட்டும் நம்ம எழுதிருக்கோம். ஓகே, அப்போ சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இங்கே சார்ஜுங்கிறது என்னன்னா Z into E. Zங்கிறது என்ன நமக்கு அட்டாமிக் நம்பர். ஓகே, எவ்வளோ நம்பர்னு தெரியாது, நம்ம Z நம்ம கூட கூட்டிட்டு வரோம் எலக்ட்ரானிக் பொலிஷனால. ஓகே, அப்போ ZEE. ஓகேங்களா? ஸோ Zங்கிறது அட்டாமிக் நம்பர், ஸ்மால் இங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், கேபிட்டல் இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? இதுதான் நமக்கு என்னது லாரன்ஸ் ஃபோர்ஸ். இங்கே மேக்னெட்டிக் டேர்ம்ங்கிறது கிடையாது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் நம்ம பற்றி பேசுகிறோம். ஸோ தட் இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கூலும் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, கூலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், நமக்கு சார்ஜ் எலக்ட்ரான் கூட நமக்கு என்ன பண்ணும் கம்பைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், அது அட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் கூலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் பிட்வீன் த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்டு ஓவர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ், தட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு கூலும் ஃபோர்ஸ் நமக்கு +2 போட்டிருப்பாங்க. ஸோ நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் கிளவுட் being separated by the distance x. ஓகே, ரெண்டு நியூக்ளியஸும் எலக்ட்ரான் கிளவுடும் என்ன பண்ணும் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில இன்பிட்வீனில் இருக்கிற கூலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னன்னா Q1 Q2 over R2. இதுதான் நமக்கு பேசிக் ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் ஓவர் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகே, ஸோ தட் கூலும் ஃபோர்ஸ் FC is equal to ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜோட ப்ரோட்டான் சார்ஜ், இன்னொன்று எலக்ட்ரானோட சார்ஜ், தட் மீன்ஸ் நியூக்ளியஸ் சார்ஜ், இன்னொன்று எலக்ட்ரானோட சார்ஜஸ் ஓவர் 4πε0 நமக்கு என்னது நமக்கு அந்த மீடியம். ஓகே, பிரிமிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, 1/4πε0 இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்ஸ், எக்ஸுங்கிறது நமக்கு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ தட் Q1 Q2 ஓவர் 4πε0 நமக்கு x². இந்த இடத்துல QPங்கிறது நமக்கு நியூக்ளியஸ் சார்ஜஸ், QEங்கிறது நமக்கு எலக்ட்ரான் கிளவுடோட சார்ஜஸ். அப்போ இப்போ என்ன பண்ணணும், நமக்கு இந்த ஃபார்முலா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி? ஓகேங்களா? FC is equal to இது நமக்கு நியூக்ளியஸோட சார்ஜ் ZE இன்ட்டு நம்ம எலக்ட்ரான் கிளவுடோட சார்ஜ் நம்ம என்னது நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ டோட்டல் நெகட்டிவ் சார்ஜஸ் என்க்ளோஸ்ட் இன் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் x. சரிங்களா? ஸோ இது Q1 இது Q2 ஓவர் 4πε0 x². அப்போ என்ன பண்ண நம்ம ZE இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண நம்ம இந்த டைம் கண்டுபிடிக்கணும் டோட்டல் நெகட்டிவ் சார்ஜஸ் என்க்ளோஸ் இந்த ஸ்பியர் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ டென்சிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா மாஸ் பை வால்யூம், தட் மீன்ஸ் டோட்டல் சார்ஜ் ஓவர் வால்யூம். நமக்கு என்ன வேணும் டோட்டல் சார்ஜ் என்ன வேணும். அப்போ டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு இந்த வால்யூம் என்ன பண்ண நமக்கு இங்கே வந்துடும். ஓகே, டிவைடட் பை இருக்கிற வால்யூம் இங்கே வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன். ஓகே, அப்போ என்ன நமக்கு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். சரிங்களா? இந்த டென்சிட்டி தான் நம்ம என்ன பண்ணோம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கு முன்னாடியே அதோட எலக்ட்ரான் கிளவுடோட டென்சிட்டி நம்ம என்ன பண்ணோம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம். அதை எடுத்து டேரெக்டாக இங்கே போட்டோம். ஸோ -3ZE ஓவர் 4/3πr3. ஓகேங்களா? இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஆட்டம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா 4/3πx³ வந்துடும். ஓகேங்களா? ஸோ πr³ பதில் என்ன பண்ணணும் πx³ போடணும். அப்போ என்ன பண்ணணும் 4 4 கேன்சல், 3 3 கேன்சல், π கேன்சல் ஆயிடும். ஸோ தட் ரிமைனிங் டைம் என்ன அப்படியே எழுதிருக்கேன்
ZE x cube over r cube. ஓகேங்களா, இதுதான் நமக்கு என்னது டோட்டல் சார்ஜஸ். இப்போ இந்த டோட்டல் சார்ஜ் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம FC கண்டுபிடிக்கணும். ஓகே, FC கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் சைன் போடுவோம். ஏன் மைனஸ் சைன் போடணும்னா FL இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FC. ஏன் மைனஸ் சைன் போடணும்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, அதுக்கு தான் நம்ம மைனஸ் சைன் போட போறோம் இனிமேல். ஸோ இது அப்படியே எழுதி வச்சுங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க, நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த டோட்டல் சார்ஜஸ் போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, நான் இங்கே அப்படியே இருக்க பாருங்க. ஸோ கூலும் ஃபோர்ஸ் FC இஸ் ஈக்குவல் டு ZE. ஓகேங்களா, இது ஒரு சார்ஜ். ஓகேங்களா, ZE எழுதிக்கோம் ப்ளஸ் டோட்டல் நெகட்டிவ் சார்ஜஸ். இங்கே பாருங்க, டோட்டல் நெகட்டிவ் சார்ஜஸ் என்க்ளோஸ் இன் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் x நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ மைனஸ் ஆஃப் ZE x கியூப் ஓவர் r கியூப் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, இந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். பாருங்க, இந்த ஈக்குவேஷன் போய் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். நான் இங்கே எழுதியிருக்கேன், சரிங்களா. ஸோ ZE x கியூப் ஓவர் r கியூப் 4 pi epsilon naught x ஸ்கொயர். ஓகேங்களா, இது வந்து கீழே இருக்குது. இப்போ என்ன பண்ண நமக்கு z ஸ்கொயர் ஆயிரும், e ஸ்கொயர் ஆயிரும், x கியூப் ஓவர் r கியூப் இங்கே வந்துடும். ஓகேங்களா, 4 pi epsilon naught x ஸ்கொயர் அப்படியே நான் போட்டிருக்கேன். இந்த r கியூப் நமக்கு என்ன பண்ணுறது, டினாமினேட்டர் வந்துடும். இப்போ என்ன பண்ண நமக்கு இங்கே ஒரு x ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு x ஸ்கொயர் கேன்சல், ரிமைனிங் இருக்கிற x அப்படியே இருக்கும், சரிங்களா. ஸோ அது FC இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் z ஸ்கொயர் e ஸ்கொயர் x ஓவர் 4 pi epsilon naught இன்டூ r கியூப். எப்சிலான் நாட்டுங்கிறது இங்கே பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அதாவது வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை பர்மிட் பண்ணுது, அதுக்கு பேர் தான் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, ஸோ தட் எப்சிலான் நாட் இன்டூ ஆர் கியூப். சரிங்களா, நமக்கு என்ன, நமக்கு எப்பவுமே தெரியும் லாரன்ஸ் ஃபோர்ஸும் கூலும் ஃபோர்ஸும் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் நமக்கு என்ன டைபோல் மெயின்டைன் ஆகும். அது ஒன்றும் இல்லை, ஒரு கையில் வந்து ரெண்டு பக்கமும் சேம் ஃபோர்ஸ் போது இழுக்கும்போது என்ன பண்ணும், நமக்கு ரெண்டு பேரும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்பாங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் ரெண்டும் ஈக்குவல் ஃபோர்ஸில் ஒன்று புஷ் பண்ணும், ஒன்று புல் பண்ணும். ஓகே, ரெண்டும் மெயின்டைன் ஆகும்போது ஈக்குவலாக இருக்கும், அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மைனஸ் சைன் போடுறோம். ஸோ FL இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FC. சரி, ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த FCங்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ZEE. ஓகே, அப்போ நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்ம் என்னது, ZEE. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் FC. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டைம் அப்படியே வந்துடும், இந்த டைம் அப்படியே நம்ம இங்கே எழுதணும் FC. ஸோ தட் FCனா நமக்கு கூலும் ஃபோர்ஸ், FLனா லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ Z ஸ்கொயர் E ஸ்கொயர் x ஓவர் 4 pi epsilon naught இன்டூ r கியூப். ஓகே, இப்போ என்ன நமக்கு ZE இங்கே ஒரு ZE இருக்குது, இங்கே ஒரு ZE கேன்சல் இருக்கும், ரிமைனிங் டைம் என்ன இருக்கும், ZE இருக்கும். ஓகே, நமக்கு என்ன வேணும், நமக்கு x வேணும், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். அப்போ x வச்சுக்கோங்க, ரிமைனிங் டைம் அங்கே கொண்டு போயிருங்க. 4 pi epsilon naught r கியூப் நமக்கு இங்கே வந்துடும், E ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் இந்த ZE நம்ம இந்த பக்கம் வந்துடும், கீழே ஒரு மாதிரி நமக்கு என்ன கீழே வந்துடும். ஓகேங்களா, இது டினாமினேட்டர் போயிடும், இது நியூமினேட்டர் போயிடும், x நம்ம வச்சுக்கிறோம். ஸோ x நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா என்னன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம x கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், மியூ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் மீன்ஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு சார்ஜுங்கிறது நமக்கு இந்த இடத்துல எலக்ட்ரானிக் பொட்டன்ஷியல் பொறுத்தவரை ZE. ஓகே, ZE இன்ட்டு x. அப்போ ZE இன்ட்டு எக்ஸுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நம்ம எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணும்போது ZE இன்ட்டு எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இந்த வேல்யூ இருக்குது. அப்போ ZE இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸில் என்ன டினாமினேட்டர் ZE இருக்குது. அப்போ ZE நம்ம என்ன கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டைம் தான் 4 pi epsilon naught இன்ட்டு r கியூப் ஈன்னு வரும். அப்போ டேரக்ட்லி இப்போ என்ன மீனிங்னா எலக்ட்ரானிக் போலரைசேஷனுங்கிறது இட் இஸ் டிபெண்ட்ஸ்லி அப்பான் த radius of the atom, that means volume of the atom depend பண்ணிருக்கும் அப்படி நம்ம சொல்லி நம்ம என்ன பண்றோம் முடிக்கிறோம். and also the electronic polarization it is an independent of temperature பேஸ் பண்ணி நடக்காது. சரிங்களா, ஸோ இது அடுத்த ஸ்டெப் இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ அடுத்து ஃபைனல் வந்துட்டோம். சரிங்களா, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே பார்த்து வச்சுங்க. சரிங்களா, ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட். ஓகே, இன்டியூஸ்டு என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி நம்ம டைபோல் கிரியேட் பண்ணோம்னா அதனால நம்ம இன்டியூஸ்டு டைபோல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் மியூ இன்டியூஸ்டு இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், அதாவது சார்ஜ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா, ஸோ தட் மியூ இன்டியூஸ்டு இஸ் ஈக்குவல் டு சார்ஜுங்கிறது நமக்கு இந்த இடத்துல ZE ஜென்ரலாக நம்ம Qன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எலக்ட்ரானிக் போலரைசேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், Z மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அதோட அட்டாமிக் நம்பரை மென்ஷன் பண்ணுறோம், E இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் x. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேனா, ஸோ தட் ZE இன்டூ x வந்து பார்த்தீங்கன்னா 4 pi epsilon naught r கியூப் E ஓவர்
ZE ஓகேங்களா. இந்த ZE நமக்கு என்ன கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் டைம் மியூ இன்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 4 எப்சிலான் நாட் r கியூப் இன்டு E. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது நமக்கு எலக்ட்ரானிக் டைபோல் மூமெண்ட், அதாவது டைபோல் மூமெண்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு போலரைசபிலிட்டி, அதாவது டைபோல் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்னன்னா polarizability of the electronic molecule, அதாவது electronic polarizability of the material ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா இ எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது போலரைஸ் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் polarizability சரிங்களா. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இ இன்டு இ சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா இ என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இ இஸ் ஈக்குவல் டு பாருங்க இந்த இ நமக்கு என்ன கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ ரிமைனிங் டைம் தான் என்ன வரும் நமக்கு polarizability இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா இ இஸ் ஈக்குவல் டு 4 பை எப்சிலான் நாட் இன்டு r கியூப் ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா இ இஸ் ஈக்குவல் டு 4 பை எப்சிலான் நாட் இன்டு r கியூப். அதாவது என்னென்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரானிக் polarizabilityங்கிறது அந்த ஆட்டமோட ரேடியஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வால்யூம் ஓகேங்களா. ஸோ தட் ஆல்ஃபா இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r கியூப். ஸோ எலக்ட்ரானிக் polarizability இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம் ஆஃப் த ஆட்டம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த எலக்ட்ரானிக் போலரைசேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் முடிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ தட் அடுத்து நம்ம அயனிக் போலரைசேஷன் பார்க்கலாம். ஸோ தட் இந்த 4 போலரைசேஷன் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட அப்ளிகேஷன் நமக்கு எங்கே யூஸ் ஆகுங்கிறத நம்ம ஜென்ரலாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் சரிங்களா. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ. இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க.